கவலைகளும், பயங்களும் அதுவாவே மறைஞ்சிடுதே! இதுக்கு பேரு தான் லிபரேஷனான்னு, நம்ம நேயர் ஒருவர் கேக்குற கேள்விக்கு, நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஹலோ. ஆ சொல்லுங்க. ஐயா, பகவத் ஐயா. ஆ. அன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க உங்கள்ட்ட. பணம்னா என்ன, ம். புத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்க சொன்னீங்க. ஆமா. ம். இப்போ வந்து சில நேரத்துல ரொம்ப கவலையான நேரத்துல கவலை தரக்கூடிய எண்ணங்களா வருதுங்கய்யா. ம். பயம் பயமா ஒரு பயமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பயம் தரக்கூடிய எண்ணங்களா ஓடிட்டு இருக்கு. ம். வருத்தம் இப்படிலாம் வந்துட்டு இருக்கீங்க. நான் அதை கண்டுக்காம ம். அதை சரி செய்யறதுக்கு முயற்சிக்காமங்கய்யா, ம். நான் புறத்துல அதாவது வெளியே என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை சும்மா இருந்தா சும்மா இருக்கிறேன், இல்லாட்டினா கூட வேலை பார்த்துக்கிட்டு என்னால் ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்கய்யா. ம். அந்த மனநிலை, அந்த கவலையான மனநிலை அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே குறையிறத நான் உணர்றேன். வருத்தம் ஆகிறத நான் வருத்தம் போறதை என்னால ஒரு உணர்றேன், பயம் போறத உணர்றேன். ம். அப்ப வந்து மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க, நல்லா என்னமோ தெளிவா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இப்படிதான் இருக்கிறது தான் கரெக்டாங்கய்யா? ஆமா. அதாவது மொத்தத்துல வந்து நீங்க அத வந்து அது மனசு வந்து நீங்க உங்களுக்கு தெளிவா இருக்கிறது தான் ஹெல்ப் பண்ணிட்டு நினைக்கிறத விட, மனசு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணு பாத்தீங்களா, அந்த தொந்தரவு பண்றதுதான் மனதினுடைய இயல்புன்னுட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். அது அப்படித்தான் இருக்கும். நாய் என்ன கொலைக்குத்தான் செய்யும். அந்த மாதிரி ஈஸியா எடுத்தோடனே இந்த மனசுன்னா இந்த மாதிரிதான் போராட்டங்கள் தான் பண்ணிட்டு இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா, அது சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். அது நம்ம வந்து அதை கட்டுப்பாடு பண்ணதான் அதுக்கு வீரியம் கூடிக்கிட்டே போகும். சரி பண்ணணும், நல்லா வச்சுக்கணும் போராட தான் இதாயிரும். அது அப்படித்தான்ட்டு அதுக்கு முத்திரை குத்திரணும். அது அப்படித்தான் மனசுன்னா அப்படித்தான் இருக்கும். என்னதே ஒன்னும் சொல்லிட்டு இருக்கோம், என்னதே ஒன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என்னதே ஒன்னும் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி அது அதனுடைய இயல்பே அதுதான் எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது உங்களை அறியாமலேயே உங்க புத்தி வந்து வேலை செய்யும். நம்ம புத்தியெல்லாம் நம்ம வந்து நிர்வாகம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க புத்தியெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது, அது தானாவே நடக்கும். மனசுதான் நம்ம யூஸ் பண்ணணும். நாம யூஸ் பண்ணா மனசைதான் யூஸ் பண்ண முடியும். அது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லி புத்தி தானாவே நடந்து வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துரும். அந்த நிலையில உங்களுக்கு மனசு ரிலாக்ஸேஷன் வந்துடுறதுதான் செய்யும். இதுக்கு பேர் தான் லிபரேஷன், விடுதலை அப்படின்னு சொல்றீங்களா ஐயா? இது வந்து லிபரேஷனுடைய விளைவு. நீங்க அதை புறக்கணிக்கிறீங்க பாத்தீங்களா, மனசு இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அது அதுபோக்குல இயங்குது பாத்தீங்களா, அது அதுபோக்குல இயங்குனா அதுக்கு ஒரு லிபரேஷன். அந்த லிபரேஷன்னால உங்களுக்கு ஒரு நல்ல கிடைச்சுன்னு சொன்னா அது அதனுடைய விளைவு. அவ்வளவுதான். அது இன்னும் தூரம் இருக்குங்களா? இன்னும் நம்ம அது எப்பவுமே லிபரேஷனா தானே இருக்கு. நீங்க அது ஒன்றும் பண்ணலன்னா, நீங்க எதுவும் பண்ணனாலும் அது அதுவா தானே வந்துகிட்டு இருக்கு. சுதந்திரமா தானே இருக்கு. அது அதனுடைய சுதந்திரத்தை நீங்க தொந்தரவு பண்ணாம மட்டும் இருந்தா போதும். ஆனா எனக்கு தெரியுதுங்க, மனநிலை வந்து ஒரு நிலை இருக்கிற டெய்லியும் நான் பாக்குறேன். என்ன கஷ்டப்படுத்தக்கூடிய மனநிலையோ அந்த மனநிலை இருக்கும் போதும் அதை அப்செட் பண்ணிக்கிறேங்க. அதை அப்செட் பண்ணிக்கிறது இருந்துட்டு போகட்டும், நமக்கு என்ன, அது நானா கொண்டு வந்தேன். பகவத் ஐயா சொல்ற மாதிரி அது தானாதான் வருது. அதையும் நம்ம ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம். அது எந்த மாதிரியான எனக்கு முட்டாள்தனமா பைத்தியக்காரத்தனமா கூட என்ன ஆக்குனா கூட அதை கண்டுக்காம விட்டுறாங்கய்யா. ஆட்டோமேட்டிக்காவே அது எனக்கு ஏதோ ஒரு டைவர்ட் ஆகி திடீர்னு புத்தி நல்லா ஒரு சுதந்திரமா ஒரு அறிவுல புறத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்கய்யா. ஐயா, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போனேங்க. எனக்கு படுக்கும் போது ஏதோ அமுக்குற மாதிரி, இந்த மாதிரி ஒரு அமுக்குற மாதிரி தூக்கம் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் சொல்லிட்டு போனேன். அங்க போனா அவங்க வந்து பேனிக் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லி டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்கய்யா. இப்ப நான் அதை சாப்பிட்டுக்கிட்டே உங்க புரிதல்ல நான் ஸ்ட்ராங்கா இருந்தா போதுங்களையா? ஆமா ஆமா. அந்த பிராணாயாம பயிற்சியும் கொஞ்சம் பண்ணிடுங்க. பிராணாயாம பயிற்சி தான் உங்களுக்கு தூக்கம் நல்லா கொண்டு வரும். சரிங்க. தூக்க மாத்திரை போட்டு தூக்கத்தை கொண்டு வர்றத விட இது வந்து நம்மளை கொஞ்சம் வீக் ஆக்கிரும். பிராணாயாம பயிற்சி வந்து உங்களை உற்சாகப்படுத்திடும். பிராணாயாம பயிற்சியை கற்றுக்கிட்டு அதை தொடர்ந்து பண்ணுங்க. ஐயா, ஒரு விஷயங்க, இப்ப கவலை, அழுத்தம், துன்பம், பயம் அப்படின்னு ஒரு மாதிரியா ரொம்ப நேரம் அப்படி இருக்கிற மாதிரி நீடிக்குதுங்க இல்லைங்கய்யா?
ஆமா. அந்த தன்மை வந்து இப்போ அந்த டைமிங் அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது எனக்கு கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வருமாங்கய்யா? எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும், எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். ஓ, அது எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். ஆனா உடனே ஆகாது, படிப்படியா தான் ஆகும், அப்படிதானேங்கய்யா? ஆமா 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 ஆமா. ஆ, சரிங்க 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 ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க, சரி. சரிங்க. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.